Hey, hi guys. Welcome to We Talk Cricket. This is Akshay and we have Hari and Adi to discuss today basically on அந்த சாங்கை நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து இது வார்னரோட ஃபேவரட் டீம். பட் ஆனால் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவர் விளையாட மாட்டாரு. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச். பேசிக்கா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்டி பேட் கமின்ஸ் கையில கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹி ஹாஸ் ரியலி ப்ரிப்பேர்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் வந்துட்டு வெளில இருந்து ஒரு ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஹீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஒரு இன்டர்வியூல கொண்டு வந்து ஹி செட் தட் ஹி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஐபிஎல்ல வந்து ஃபுல்லி ஃபிட்டா வரணும்ன்றதான் அவரோட ஒரு கோலா இருக்குதா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு பேஸா நம்ம எடுத்துட்டு வில் கோ இன் டு எஸ்ஆர்ஹெச் கர்டன் ரைசர். மச்சான், யா யூ கேன் டேக் இட் அப். ஸோ சூப்பர் ஸ்டார் ஒரு ஆடியோ லான்ச்ல சொன்னதுதான், நல்ல டீமா நல்ல பிளேயர்ஸா எடுத்து போடுங்கம்மா. இந்த காவியா அழுவுறத பாக்குறதுக்கு ஐயோ அது கொஞ்சம் பாருங்கம்மான்னு சொன்ன அடுத்த சீசனே ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒன் ஷாட் தான். ஸோ இந்த வாட்டியுமே அவங்க பயங்கரமா அதே மாதிரி டீமை வந்து பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவியூ பார்க்க போறோம். அந்த டீமோட கடப்பா ராஜா யாரு, இது கொண்டா ரெட்டி கோட்டடா அப்படின்ற மாதிரி. லெட்ஸ் கோ இட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவங்க அந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதை இப்போ நம்ம போக பார்க்க போறோம். ஆடி, உன்னோட தாட்ஸ்? என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா வந்து ஓப்பனிங் பை ஃபார் மீன்ஸ் ஐபிஎல்ல பெஸ்ட் டூ மோஸ்ட் அட்டாக்கிங் ஓப்பனர்ஸ் வச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். 3 பால் 4 பாலுக்கு ஒருக்கா 6 அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பவர் பிளேல வந்து ஆவரேஜா 70-75 அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் கொடுக்கறதுனால பின்னாடி வர பேட்ஸ்மேன் ஈஸியா இருக்கு. அண்ட் வந்து இதனால அவங்க வந்து மினிமமா 200 பேர் மினிமம் 200-220 அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கூட, அபிஷேக் சர்மா ஆடி சொன்ன மாதிரி. பட் மெயினா வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஆடக்கூடிய இப்போ வந்து ஸ்பின் ஹிட்டிங். ஸோ இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, இவங்க 3 பேரோட காம்பினேஷனை தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். லைக் எப்பவுமே இந்த ஆந்திரா மிஸ்க்கு போனீங்கன்னா 3 சைடிஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இவங்க 3 பேரும் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பப்பு, பருப்பு பொடி அந்த மாதிரி. ஸோ 3 பேரும் பயங்கர ஒரு ஃப்ரை பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ்லாம் தெரிச்சு ஓட போறாங்க இவங்க 3 பேரை பார்த்து. ஸோ ஐ திங்க் ஸ்ட்ரென்த் வந்துட்டு பேசிக்கா பார்த்தா ஓவராலாவே வந்து இந்த பேட் கமின்ஸோட சக்சஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கேப்டன் ஆகி அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு சக்சஸ் பாப்பாரான்னு நிறைய பேர் ஒரு டவுட்ல இருந்தது. அந்த சக்சஸ்ல தான் பும்ராவே கேப்டன் ஆயிருக்காருன்றது வந்துட்டு ஒரு ஷேடோ திங் தான். அது நிறைய பேருக்கு அது இட் கோஸ் வித்வுட் சேயிங்ன்ற மாதிரி. பேட் கமின்ஸ் இந்த அளவுக்கு சக்சஸ் பார்க்கலன்னா நெக்ஸ்ட் பிக் ஃபாஸ்ட் பவுலரான பும்ராவுக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்கன்னும் போது அந்த பேட் கமின்ஸ் வந்து ஒரு ஹோல் சீசன் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கோயிங் டு கெட். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். நவ் வி கேன் மூவ் இன் டு த வீக்னஸ். வேர் என்னை பொறுத்தவரை அவங்களோட வீக்னஸ் வந்து அந்த மிடில் ஆர்டர்ன்றதை தாண்டி அந்த டாப் ஆர்டர் கிளாஸுக்கு அப்புறம் வரவங்க கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்காங்க. அது முன்னாடி இருந்தே அவங்களுக்கு எப்பயுமே இருக்கு. லக்கிலி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் வந்து அவங்க ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து ஓன் கிரவுண்டுங்கிறதுனால ஹி இஸ் ஓகே டு செட்டில் இன் தேர். பட் இஃப் ஹி ஹேஸ் நாட் பீன் திஸ்னா ரொம்பவே மோசமா இருந்திருக்கும். அதாவது இப்ப நம்ம சொன்ன பிளேயர்ஸ் மட்டும்தான் பேட்டர்ஸாவே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த மனோகர் அவங்க எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சக்சஸ் பார்த்திருந்தாலும் அந்த ஒரு ஹெவி சக்சஸ் வந்துட்டு ஒரு நான் எப்படி சொல்றேன்னா ஒரு ஷஷாங்க் சிங், அசுதோஷ் அந்த லெவலுக்கு கூட சக்சஸ் கிடையாது மனோகருக்கு. கரெக்டா ஒரு இம்பாக்ட் பிளேயராவே இறங்குறதுக்கே கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்புறம் விஜய் சங்கரோட ஃபார்ம் ஹிட்டிங் ஃபார்ம் இருக்கிறதுனால அவரெல்லாம் வந்துட்டு ஜிடி இறக்கும் போது ஹி வாஸ் சிட்டிங் அவுட் சைட். அது மாதிரி ரொம்ப குவிக் பவுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். வந்தோடனே இந்த உம்ரான் மாலிக் ஒரு பால்னா 3 ஸ்டெம்புமே கீழே விழுந்த மாதிரிலாம் ஒரு பால்லாம் வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து வரல. பட் டொமஸ்டிக்ல அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பினிஷர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பவுலிங்ல வந்துட்டு பேசிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பால் வந்து முகமது ஷமி இருக்காரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர் வந்து ஜாம்பா இருக்கிறாரு. ஒரு ஹோல் சீசன் வந்து ஆர்பிஎஸ்ஜிக்கு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து அவர் எடுத்துட்டு போறாரு. அது ஃபர்ஸ்ட் ஒரு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அந்த பிரஷர்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது ஓரளவு இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் நான் வந்து ஒரு இதா நான் சொல்றேன். ஏன்னா அவர் இல்லைன்னா அவங்க வந்துட்டு யாருக்கு போறாங்க ஸ்பின்னரை. ஆக்சுவலா பார்த்தா இவங்க வந்து லாஸ்ட் டைமும் சக்சஸ் பார்த்திருக்காங்க. ஃபைனல் போறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுல நீங்க சக்சஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்பின்னர் கிடையாது. மயங்க் மார்க்கண்டே மாதிரி ஒரு ஆளை வச்சு ரியலி இது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜியுமே இதுதான். ஓரளவே அவங்க எப்பவுமே பிக் ஸ்பின்னருக்குன்னு சொல்லிட்டு பெருசா அமௌண்ட் வந்துட்டு பெருசா போடவும் மாட்டாங்க. இஃப் நாட் ஆக்ஷன் டைனமிக்ஸ் பெருசா தெரிஞ்ச ஸ்பின்னரையும் இருக்கவும் மாட்டாங்க. சகால் கூட ஏர்லி பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல தான் அங்க இருந்தாரே தவிர லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல தான் அவர் ஒரு ஸ்டார். ஸோ அப்பயும் இல்லாத போது எஸ்ஆர்ஹெச்சுமே வந்துட்டு ஸ்பின்னர்ஸே வேணாம், நாங்க ஃபாஸ்ட் பவுலரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஸ்டைல்ல போனாலும் லாட் ஆஃப் பிச்சர்ஸ் லைக் ஜெய்ப்பூர்,
சேபாக். ஸோ அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தா உங்க பேட்டர்ஸ் ஃபெயில் ஆனா கூட அதை எடுத்துட்டு வர்றதுக்கு இருக்கும் அப்படின்ற ரீசன்னால நான் இது ஒரு குட் ஸ்பின்னர்ஸ் இல்லாதது ஒரு வீக்னஸா நான் பாக்குறேன். நான் எனி அதர் வீக்னஸ் யூ வாண்ட் டு கவர்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ சொன்ன அந்த ஃபினிஷர்ஸ் வந்து இந்த டீமுக்கு வந்து பெருசா இல்லை. ஏன்னா லாஸ்ட் இதுலயே பார்த்தோன்னா கேகேஆரோட ஹென்ரிச் கிளாசன் வந்து அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த லைனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்துல் சமாத் ரொம்ப நாள் பேக் பண்ணி ஒரு ஃபினிஷராக ட்ரை பண்ணாங்க. பட் இந்த வாட்டி அட்லீஸ்ட் அபினவ் மனோவரை ஒரு 14 மேட்சஸ் எப்படி அவங்க பண்ண போறாங்க அப்படின்றத வந்து இது பண்ணி தான் வந்து சமாதே வந்துட்டு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு சமாதை வந்து சமாதி கட்டுற அளவுக்கு போயாச்சு. அவனை எத்தனை வருஷம் தான் அவனை வச்சு அவனுக்கு ஓட்டுறது. அவனுக்கு எடுத்து பார்த்தாங்க. ரொம்ப அவங்க எதிர்பார்த்த மேட்ச் வின் பண்ண மாட்டாரு. அவருமே எப்படின்னா there are few players in IPL history எப்பவுமே செத்த பாம்பை தான் அடிப்பாங்க. அதாவது மேட்ச் டன் ஆயிடும். 15 பால்ஸ்க்கு 60 இருக்கும்போது 4 6 அடிப்பாங்க. பட் தே கூட ஈஸிலி டன் 24 பால்ஸ்க்கு வந்துட்டு 60 இருக்கும்போது அடிச்சிருக்கலாம். ஆனா அந்த 8 பால்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு மேட்சே வந்துட்டு கையை விட்டு வெளில போயிடும். போனதுக்கு அப்புறம் ஒரு 4 6 அடிச்சு தே ஷோ தேர் பொட்டன்ஷியல். அந்த மாதிரிதான் சமாதமே இருக்கிறனால அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணலன்றது ஒரு குற்றச்சாட்டாவே இங்க வந்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப வருஷமா அவங்க ஆடிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு மனோகர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டா பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு மாட்டிப்பாங்க. நீ சொன்ன மாதிரி கிளாசனோட விக்கெட் போச்சுனாலே ஃபினிஷிங் பண்ண முடியாது. அந்த 4 ரன் 8 ரன். இன்னொரு ஒரு அடிஷன் என்ன அப்படின்னா லைக் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து இல்ல. ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ மயங்க் தாகர் இருந்தாரு, ஒரு டிஃபென்சிவா போடக்கூடிய பவுலர் இருந்தாரு. அந்த விஷயத்த வந்து அபிஷேக் சர்மா வந்து ஆட்கம் ட்ரை பண்ணுவாரா அப்படின்றத வந்து பண்ணிருக்காரு. ஓவருக்கு எவ்ரி மேட்ச் ஒரு 6 பால் போட்டிருக்கான். ஆக்சுவலா நான் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்தியன் டீம்ல எந்த அளவுக்கு போடுறானோ அதை விட அதிகமாவே எஸ்ஆர்எச்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேட்ச் அப் பவுலரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஹெட்டுமே மேட்ச் அப் பவுலரா வந்துட்டு மேக்ஸல் வந்து பஞ்சாப்க்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஆர்சிபி லாஸ்ட் டைம் எப்பவுமே மேக்ஸி இருக்கும்போது யூஸ் பண்ண மாதிரி ஹெட்டுமே யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் பட் குவாலிட்டி இஸ் லேக்கிங்ன்றதான் பிரச்சனை. ஜாம்பாவுமே அதுதான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த வீக்னஸ். இன்னொரு வீக்னஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்குவாடே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் ஒரு குட்டியான ஸ்குவாட். டாப் ஆர்டர்ல வந்து யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆயிட்டாங்க, நிகில் வந்தாலும் இந்த குவாலிட்டியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னான சிச்சுவேஷன்ல இப்போ ஹெட்டோ இல்ல வேற யாரோ வந்து இன்ஜுரி ஆகி போனாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச்சோட ப்ராபபிள் 12. ஸோ வித் இம்பாக்ட் சப் லைக் அதை நான் டிக்கர்ல இப்போ போடுறேன், கீழே பாருங்க. we have this power packed batting lineup. சோ ஆக்சுவலா வந்து ப்ராபல் 12 இருக்கு. உங்களோட ப்ராபல் 12 என்ன இருக்கும்? அதுல ஏதாவது கேம் பிளான்ஸ், நாங்க கேம் பிளான்ஸும் ப்ராபல் 11 அப்படியே ஓவராலா வந்து பேசுவோம் நாங்க. சோ உங்களோட ப்ராபல் 12 நீங்க போடுங்க. நீங்க ஏதோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு காம்பினேஷன் வச்சிருந்தீங்கன்னா வில் ரீட் இட் அவுட் அண்ட் அந்த இதுமே நம்ம கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வில் ஸ்ட்ரைட் அவே கோ இன் டு தேர் கேம் பிளான்ஸ். ஏன்னா அது ஓடிட்டே தான் இருக்கும் 12. ஸோ பேசிக்கா இதுல வந்து அவங்க பண்ணக்கூடிய கேம் பிளான் தான் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த்ல அட்ரஸ் பண்ணதுதான். அவங்க கண்டிஷன்ஸ் எந்த கண்டிஷன்ஸா இருந்தாலும் நல்ல ஸ்டார்ட் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹென்ரிக் கிளாசன் வர வரையும் வந்துட்டு என்கே நம்பால் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி என்கேஆர் வில் டூ இஸ் ரோல் ப்ராப்பரா. அதுக்கப்புறம் கிளாசன் உள்ள வர வரையும் அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கையில தூக்கி கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேசிக்கா வந்து போவாங்க. இந்த டீமோட கேம் பிளான்ல ஒரே ஒரு இது மட்டும் நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்லணும். நானு மெயினா ஜாம்பாவை வச்சு அவங்க மிடில் ஓவர்ஸ்ல ரொட்டேட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்க ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐபிஎல் வந்து ஆர்பிஎஸ்ஜி சக்சஸ்ஃபுல்லாவும் அவர் பண்ணிருக்காரு. ஒரு டீம் வந்து டாப் 4 ரீச் ஆகி ஃபைனல் போனாலே இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ஒரு இது மாதிரி தான். கப் அடிக்கணும்னு கிடையாது. ரன்னர்ஸ் அப்பே ஒரு இதுதான். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா டாப் 4 போறதே பெருசுதான். அது ஒரு தனியா நம்ம பேசுவோம் நம்ம. ஏன்னா மேட்ச் டே லைவ்லாம் இருக்கு. அப்பெல்லாம் நான் ஆர்சிபி வந்து ஐ வில் கால் தம் சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸ். அது வந்து எப்படி சொல்ற கிரேட் பிரான்சைஸான்றதுதான் சாம்பியன்ஷிப் முடிவு பண்ணுமே தவிர சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸான்றது வந்துட்டு நீங்க டாப் 4ல எப்படியாச்சும் போனீங்கனாலே போதும். அந்த விதத்துல இதுக்கு அந்த டாப் 4 போறதுக்கு எப்படி வந்து ஆர்பிஎஸ்ஜிக்கு ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி ஜாம்பா வில் ஹெல்ப் எஸ்ஆர்எச் டு இது. ஸோ அந்த இதுல நான் ஒரே ஒரு விஷயம், அந்த ஓப்பனர்ஸா இருக்க ஹெட் அபிஷேக் சர்மா என்ன நான் பாக்குறேன் மச்சான், சேசிங் பண்ணும்போது ட்ரிக்கி பிச்சஸ் லைக் ஜெய்ப்பூர், முல்லன்பூர் அப்படி ஆடினாங்கன்னா, அதே மாதிரி சேப்பாக்கு இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஆடுற மாதிரி இருந்தாங்கன்னா இஃப் அட் ஆல், ஸோ அந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல அவங்களோட ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி அவங்க வந்துட்டு ரொட்டேட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மேட்டரா இருக்கு அவங்க உள்ள இருக்கிற பிளேயர்ஸை பொறுத்து. ஸோ ஏன்னா ஒரே கியர்லயே வந்து ஆடிட்டு இருக்கும்போது அது உப்பலுக்கு செட் ஆகும். பட் மற்ற இடத்துல செட் ஆகுமா, அதுக்கு அவங்க வந்துட்டு என்ன கேம் பிளான் பண்ணணும் அப்படின்றதுதான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். இதுலதான் நம்ம வீக்னஸ் வந்து இந்த இடத்துல வருது. என்கேரை தாண்டி இன்னொரு ஒரு பேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்டரா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருப்பாங்க. இப்பயுமே இஷான் கிஷான் ஹேஸ் டு பிளே அவுட் ஆஃப் ஸ்கின். அதாவது ஸ்லோவா ஆடணும்னா அந்த மாதிரி நான் சொல்ல வரேன்.
ஆக்சுவலி நீங்க சொல்ற பாயிண்ட்ல நான் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரிக்கியான பிச்சர்ஸ்ல அஜர்நாத் ஐடியா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. கேம் வந்து ஒரு 12th ஓவர் 16th ஓவர் வரையும் ரொட்டேட் பண்ணி கொண்டு போறதுக்கு அவர் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆமா. பட் அந்த கேம் பிளான் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இதுவே உப்பல்ல வந்துட்டு தைடேவை வந்துட்டு இவன் வந்து வெளில சொன்ன மாதிரி ஹோம்ல வந்து அவங்க வந்து அன்கித் வர்மாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அன்கேப் பிளேயர். அவர் வந்துட்டு பேசிக்கலா ஒரு அக்ரெசிவ் பேட். அவன் 190 ஸ்ட்ரைக் ரேட் மேல வச்சிருப்பாரு அவரு. சோ அதனால எப்படி, அதாவது எப்படின்னா ஒரு T20 டீம் எப்படி பில்ட் ஆகும்னா எய்தர் தே ஹேவ் டு சிட் ஆன் ஒரு பேட்டிங் டீமா இல்ல பவுலிங் டீமா அப்படின்னு சொல்லி அவங்க சிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் டு மூவ் இட் ஃபார்வர்ட். அப்படின்னும் போது நீங்க ஒரு அக்ரெசிவ் பேட்டிங் அக்ரெசிவ் பிளேயரை வந்து பிக் பண்ணுங்க. இதுவே அக்ரெசிவ் பிளேயரா இல்ல இப்ப சிஎஸ்கே மாதிரி ஆளுனா நீங்க வந்துட்டு மேபி யூ கேன் கோ இன் டு ஒன் மோர் பிளேயர், பவுலர் ஆர் ஸ்பின்னர், இல்லைன்னா வந்து ஸ்லோவா ஆடக்கூடிய ஒரு பேட்டர் அந்த மாதிரி கொண்டு போகலாம் போது இந்த இடத்துல வந்து அன்கித் வர்மா வந்து உள்ள வந்து கொஞ்சம் ஸ்மாக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அவே கண்டிஷன்ல தைடே வுட் பி a great கேம் பிளான். ஓகே. ஸோ எனக்கு வந்து இவங்க ஸ்பீக்கிங் அபவுட் பவுலிங், டெத் பவுலிங் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து இஃப் ஹி கோஸ் ஃபார் ரன்ஸ் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் கூட யார் பேரப் பண்ண போறா டெத் ஓவர்ஸ்? சப்போஸ் ஹர்ஷல் பட்டேல் அடி வாங்கிட்டாருன்னா யாரை வச்சு டெத் ஓவர்ஸ் போடுவாங்க? ஏன்னா கமின்ஸும் வந்து டெத்தில் எஃபெக்டிவ் கிடையாது. ஸோ சிமர்ஜித் சிங்குமே அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கிடையாது. ஸோ பர்பிள் பட்டேல் அடி வாங்கிட்டாரு அப்படின்னா கூட யார் அந்த கலர்ஸை ஃபில் பண்ணுவோம்? அடி நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி நம்ம சிமர்ஜித் சிங்கை வந்து கொஞ்சம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். லைக் லாஸ்ட் சீசன் அவர் வந்து சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ண பார்த்திருப்போம். ஹி வாஸ் வெரி, அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணா அதோட அதிக மெச்சோர்டா பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ அவரை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு, கமின்ஸ் இஸ் நாட் அ விக்கெட் டேக்கர் இன் டெத், பட் இஸ் a வெரி மெச்சோர் பவுலர். கிளவரா போட்டு ஓரளவுக்கு எப்படி சொல்றது, ரன்ஸ் கம்மியா they can manage it. And இவங்க ரெண்டு பேரும் வந்து லைக் டிஃபென்சிவா இருப்பாங்க. இவங்க டிஃபென்சிவா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டீம்ஸ் வில் ட்ரை டு அட்டாக் ஹர்ஷல் பட்டேல். ஸோ அந்த டைம்ல ஹர்ஷல் வில் டேக் விக்கெட்ஸ். ஸோ விக்கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டெத்ல எடுத்தா ரன்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த டெத் ஒரு டாபிக் பத்தி வரும்போது தான் ரியலி ஐ வாண்டட் டு பிரிங் இன் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெத் ஓவர்ஸை பத்தி பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் வரணும். ஸோ அந்த விதத்துல ஒரு டீமுக்கு வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசுறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 24 balls லாஸ்டா வந்துட்டு ஒரு 30 balls இருக்கு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 16 to 20 தான் சொல்லுவாங்க. பட் ஐ வுட் சே இட்ஸ் 17 to 20 தான் வந்துட்டு டெத் ஓவர்ஸ். ஏன்னா 16th ஓவர் வந்துட்டு தட் இஸ் வேர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டும் வரும், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். அண்ட் தென் ஆல்சோ டீம் வில் கோ இன் டு தட் அண்ட் அட்டாக் ஆர் என்ன டார்கெட் இருக்கோ அதை வந்து சேஸ் பண்ண போவாங்க. கரெக்டா? ஸோ அந்த விதத்துல அந்த 24 balls தான் வந்து டீம்ஸ் வந்து ஆல் அவுட்டா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இந்த ஹர்ஷல் பட்டேலை பத்தி நான் அந்த ஆர்டிகல் நான் எழுதிருப்பேன். நானு he is one of the most underrated death bowlers. எல்லா டெத் பவுலர்ஸ் அவன் 10 கொடுப்பான் 15 கொடுப்பான்னு கிடையாது. எந்த டெத், நீங்க பும்ராவோட லெவலை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருமே கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இட் இஸ் ஆல் அபவுட் எவ்ரி டீம் இஸ் கோயிங் ஃபார் 40+. ஸோ அதுல வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு 40க்கு கம்மியா கொடுக்குறோம் அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ அந்த விதத்துல நம்மள்ட்ட வந்து ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தா பேட் கமின்ஸுமே ஸ்லோ பால் போடுவார், ஹர்ஷல் பட்டேலும் ஸ்லோ பால் போடுவார். இதெல்லாமே தாண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க 17th ஓவர் 18th ஓவர் 19th ஓவர் 20th ஓவர்னு டீப்பா போக போக பார்க்க தான் அது 24 பால் மாதிரி இருக்கும். ஆனா அந்த 24 பால் குறைய எப்படின்னா பேட்டர்ஸ் வந்து விக்கெட்டை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க until they are chasing. அதுல வந்து ஹர்ஷல் பட்டேல் நிறைய வாட்டி சின்னசாமி மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து மாட்டிட்டு he really get into the tangle. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து he will has to bowl last 24 balls 12 balls அவர் போடுவாரு. அதுல மோர் பெர்சன்டேஜ் அவர் போட்டிருக்கிறாரு. நான் சொல்றது புரியுது? அந்த லாஸ்ட் 4 ஓவர்ல அதிகமா போடுறது எவ்வளவு டேஞ்சர்னா, அவங்க எப்படி சொல்ல அவுட் ஆறதுக்கு பயப்பட மாட்டாங்கன்ற பட்சத்துல ஒரு பேட்டர் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் பால்ல பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்துட்டு விக்கெட் கொடுத்துடக்கூடாது. அப்படியே ஓவர் வந்துட்டு போக 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 ஒரு விக்கெட் கொடுக்கறதுக்கான பயம் வந்து குறைஞ்சிடும். அதுவும் இந்த லாஸ்ட் 24 பால் அந்த பயம் இருக்கவே இருக்காதுன்ற. அதுல அதிகமா ஆப்ரேட் பண்ணவர் இங்க 2 பேரு, புவனேஷ்குமார் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். அதுல புவனேஷ்குமார் ஹையர் பெர்சன்டேஜ். அதனாலதான் அவருக்கு இன்னமே ரேட் வந்து ஆக்ஷன்ல அவ்வளவு போறாரு. அவர் யாருமே அதுக்குள்ள போறதே இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட் செம பாயிண்ட். பேட் கமின்ஸ் உள்ள வரைக்கே பயப்படுவாரு. லாஸ்ட் வருஷம் கரெக்டா இல்லையா? அப்படியே விலகிட்டார். பேக் அடிச்சுட்டு 6 பால் தான் போடுவார். அந்த 24 பால்ல 6 பால் தான் போடுவாரு. பும்ரா 12 போடுவா, அப்படி ஹர்ஷல் பட்டேல் போடுவாரு. அவ்வளவுதான் போடுவாங்க. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தீபக் சகர்லாம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தா இருக்கிறதுல எக்கானமி அவர் தான் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவர்லாம் 16வது ஓவர்லயே முடிச்சிடுறாரு கேம். ஆனா வெளில இருந்து பார்க்கும்போது 16வது ஓவருமே டெத் ஓவர்ல சேர்த்துக்கிறதுனால தீபக் சகரோட பேர் வரும், இல்ல ஷமியோட பேர் நடுவுல வரும். அவர் 6 பால் தான் போடுவாரு. ஆனா இன்னொரு 6 பால்ல 20 ரன் 30 ரன் அடிச்சாங்க. ஜடேஜா ஐ திங்க் 30 ரன்ஸ் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜாவோ ஹர்திக் பாண்டியாவோ ஹர்ஷல் பட்டேல். அது எந்த ஓவர் அப்படின்றது இருக்குல்ல,
அந்த 30 ரன்ன்றது வந்து 9th ஓவரோ 12th ஓவரோ வராதுன்னும் போது ஹர்ஷல் பட்டேலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்களேன், அது டிஃபெண்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் இதே மாதிரி அடி வாங்கினாலும் இது கிடையாது. பட் டிஃபெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்துட்டு அவரோட ஸ்லோவர் டெலிவரி வந்து டுவைன் பிராவோவுக்கு அடுத்து அதிகமா டிப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோவர் டெலிவரி. ஏன்னா வந்து டிப் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா ஹர்ஷல் பட்டேல் அந்த போடக்கூடிய அந்த விரிஸ்ட வச்சு போடுறதுனால பால் வந்து நல்லா டிப் ஆகி வரும். அதனால வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். அதனால உப்பல்ல வருமான்றது தெரியல. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பிளாட்டர் பிச்சஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு வேரியேஷன் வந்துட்டு பண்ணணும். நீங்க ஹரிசான்டலாவோ இல்ல வெர்டிகலாவோ யூ ஹேவ் டு டூ சம் மூவ்மெண்ட். அதனாலதான் நக்கிள் பால் வெளில போறதோ அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சோ அந்த மாதிரி இதுல ஹர்ஷல் பட்டேல் இது வந்து கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். அந்த 24 பால் 12 பால் இவர் தான் போடவும் போறாரு. மீதி இருக்கிற 6 பால் வந்துட்டு இட் வில் பி பிட்வீன் கமின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இட் மே பி ஆல்சோ கோஸ் டு ஷமி. இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவர் கண்டிஷன்ஸ்ல ஜாம்பா வில் ஆல்சோ ஜாயின் வித் ஹர்ஷல் பட்டேல் டு டேக் கேர் ஆஃப் த டெத் ஓவர்ஸ்ன்றத ஒரு கேம் பிளானாவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா டீமே அதை வந்து பண்றாங்க. ஏர்லி பார்ட் ஆஃப் த இது 17th ஓவர் மேக்ஸ் டு 18 அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. சிம்ரஜித்தை பொறுத்த வரையும் நல்ல பிளாட்டர் பிட்ச்ல யாக்கர்ஸ்க்கு வந்துட்டு நல்லா அவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ். ஏர் நாட் ட்ரெயின் டு சே அவங்க அடி வாங்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. கேம் பிளான்ன்றது எப்படி டீம் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. இப்ப இதுதான் இருக்கு அவங்கள்ட்ட. நம்ம வந்து குறை சொல்லாம என்ன மாதிரி பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியாலஜி தான் பண்றோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஹைண்ட் வந்து இவனை போட்டுருக்கலாம் அவனை போட்டுருக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. we are not going into that right now. கோயிங் இன்டு த டோர்னமெண்ட் இந்த மாதிரிலாம் இவங்களை நம்புவாங்க. இவங்களை வச்சு வந்து டீம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றோமே தவிர ஜாம்பா வந்து பவுலிங் போட்டதுக்கு அப்புறம் ரன் கொடுத்தோடனே டோன்ட் கம் பேக் அண்ட் ஆஸ்க் பிரஸ். இட் இஸ் அப் டு தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு கேம் பிளான்றப்போ எப்படி ஒரு டீம் திங்க் பண்ணுவாங்கன்றத பத்தி நாங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நாங்க பேசுறோம். நாங்க இஷான் கிஷனை பத்தி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வந்துட்டு யூ ஹேவ் சம்திங். ஏன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர்னஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி எதுவும் தாட் இருக்கா? ஸ்பின் ஹிட்டரா அவர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து இஷான் கிஷன் வந்தாருன்னா அவருக்கு அந்த நீ போய் ஃப்ரீயா விளையாடு, எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி ஃப்ரீடம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஒரு மோட்டோவே எப்படி இருக்கு, கோ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்ல அவர் வந்து ஃபிளேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. இல்ல அதே மாதிரி நான் அதுல மெயின் நீ சொன்னதெல்லாம் நான் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ்ல வந்து மெயினா இருப்பாரு அவரு. இஷான் கிஷான்னா மும்பை இந்தியன்ஸ். இப்போ வந்து அது இல்லாம செகண்ட்ல வந்துடுறாரு. அவர் வந்து செகண்ட் ஹீரோ ஆனோடனே இப்ப இஷான் கிஷான் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணப்போ ஃபுல்லா செகண்ட் ஹீரோ தான். எப்போ வந்து பிரஷரும் பிரைஸ் மணியும் அதிகமாச்சோ அப்போ வந்து அடி வாங்கிடுவாரு. இந்த வாட்டி இஷான் கிஷான் வந்து இங்க மெயின் இல்ல. ஆக்சுவலா நிதிஷ்குமார் ரெட்டி மேல கூட போக்கஸ் போலாம். இஷான் கிஷான் மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஹெட் அபி, அதுக்கப்புறம் இட் வில் கோ இன்டு கிளாசன் அண்ட் தென் என்கேஆர். அதுக்கப்புறம் தான் இஷானுக்கு போகும். அதனால நோ பிரஷர், சில். அது மாதிரி பேட் கமின்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன், நல்ல ஒரு கேப்டன்ஷிப் ஆடுறதுக்கு செம்ம பாயிண்ட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவன் எந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறான். ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து ஒரு இந்தியால ஒரு வெரி குட் லெக் ஸ்பின்னரான ராகுல் சகர் இருக்காரு. வை கான்ட் தே பிப் இன் ராகுல் சகர் இன்ஸ்டெட் ஆஃப் ஆடம் ஜாம்பா? ஆக்சுவலா அதுக்கு ஒரு கேம் பிளானுக்கு வந்து நம்ம ஜென்ரலா பார்த்தா we can say ஜாம்பா வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு ஃபாரின் பேட்டர். ஏன்னா நம்ம அது சொல்றோம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கிடையாதுன்றதுனால இன்டர்நேஷனல் கொண்டு வரலாம். ஆனா இன்டர்நேஷனல் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் ஐபிஎல் சக்சஸ் பார்க்காத கமிந்து மெண்டிஸ் வெளில இருக்கும்போது இட் ஒன்ட் பி அ குட் சாய்ஸ். பட் பர்சனலி ஐ லைக் ஸ்பீட் த்ரூ த ஏர். நான் முன்னாடியே அதை வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் when we are in கிளப் ஹவுஸ் டேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ராகுல் சகர். அந்த மாதிரி ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப குவிக்கரா போடக்கூடியவங்க தான் டிஃபெண்ட் பண்ணும்போது விக்கெட் எடுப்பாங்க. சகால் மாதிரி ஆளுங்க வந்துட்டு நீங்க வந்து பேட்ஸ்மேன் டெம்ப் பண்ணும். குல்தீப் மாதிரி ஆளுங்க டெம்ப் பண்ணும். ஆனா ராகுல் சகர், ரஷீத் கான் நான் கம்பேரிசன் காண்டி சொல்ல டாக்கிங் பண்ணிட்டு ஸ்பீட் கம்பேரிசன். ஸோ ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா குவிக்கர் த்ரூ தி ஏர்ல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணும்போது விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பட் ஐ வுட் லைக் டு see him. பட் மேபி கோயிங் இன் டு சேப்பாக் அந்த மாதிரி இதுல வந்து சிம்ரஜித்துக்கு பதிலா மேபி ஆடுறது அந்த மாதிரி வேணா கொண்டு வரலாமே தவிர பிளாட்டர் பிச்சர்ஸ் பிளாட்டர் டெக்ஸ்ல வந்துட்டு ஜாம்பாவை ரீப்ளேஸ் பண்ணி கமிந்து உள்ள கொண்டு வரதுன்றது அந்த அளவுக்கு நல்ல ஒரு கேம் பிளானா படல. ஸோ ஐ திங்க் வி கேன் கோ டு ஏஜென்ட் விக்ரம். இந்த டீமோட ஏஜென்ட் விக்ரம், இந்த எக்ஸ் ஃபேக்டர் யாரா இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா இன்கேஸ் லைக் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் அடிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஹிட்டராகவும் லைக் கேம கிளாஸனோட சேர்ந்து ஃபினிஷ் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து T20 இப்போ நடுவில் ஆடின ஒரு நாக்கா இருக்கட்டும், பார்டர் கவஸ்கர் டிராஃபில ஆன எக்ஸ்பீரியன்ஸுமே அவர் கண்டிப்பா உதவ போகுது. அகெயின்ஸ்ட் குவாலிட்டி பவுலிங் அதுவுமே இருக்கு. ஸோ ஐபிஎல்ல போட போறது எல்லாமே குவாலிட்டி பவுலிங் தான். ஸோ அந்த விதத்துல நிதிஷ்குமார் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் மீ. என்னோட ஏஜென்ட் விக்ரம் யாருன்னா சாதா விக்ரமா இருந்தேன். மும்பை இந்தியன்ஸ்ல எப்படி சாதா விக்ரமா இஷான் கிஷன் சாதாரண விக்ரமா இருந்தாரு.
இங்க வந்து நான் வந்து ஏஜென்ட்டா மாற போறேன், ஐம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப்னு வர போறாரு. ஸோ வந்து என்னோட ஏஜென்ட் விக்ரம் வந்து இஷான் கிஷன் தான். ஸோ ஐ திங்க் அது இந்த ஏஜென்ட் நம்ம வந்து இந்த எக்ஸ் ஃபேக்டரை வந்துட்டு ஒரு ஃபேக்டராகவே சொல்லக்கூடாது. பட் வேற வழியில சொல்லிதான் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் மொத்தமா ஒரு அது ஆக்சுவலா அது ஹிஸ்டாரிக்கல் பார்ட்னர்ஷிப். அது இப்படி ஒரு ஹிஸ்டரியிலேயே நீங்க இப்படி ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்துக்க முடியாது. பயமே இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஸோ நம்ம சொல்றத பார்த்தாலே தெரியும். லைக் மோஸ்ட்லி எக்ஸ் ஃபேக்டர் வந்து பேட்டர்ஸ்ல இருக்கிறதுனால பவுலிங்மே தே நீட் டு ஸ்கோர் 20 runs எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த விதத்துல லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், லைக் அன்கேப்ட் பிளேயர்ஸ் அண்ட் தேர் இன்ட்ரோடக்ஷனை பத்தி கொஞ்சம் லிட்டில் பிட்டா நம்ம வந்துட்டு பேசலாம். ஸோ சிம்ரஜித் சிங்கை பத்தி நம்ம இப்பதான் பேசணும். இஸ் செம ஷார்ப், பாக்குறதுக்கு வந்து ஸ்லோ ஓடி வர மாதிரி இருக்கும், விப்பியா போவாரு. தென் வி கேன் மூவ் டு டைடே வேர் அவன் வந்து ஸ்லோவா ஆடுவான். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சர்ஸ்ல ஸ்பின் அட்டாக் பண்ணி நல்ல டொமஸ்டிக் சீசன் செம்ம பிளேயருங்க அவர். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் T20 இன்னும் செட் ஆக மாட்டாரு. பட் ஐ லைக். அப்புறம் வந்துட்டு வி ஹேவ் சச்சின் பேபி த சேம் மோல்டு தான். அன்கித் வர்மா பத்தி நம்ம பேசணும். அது கேம் பிளான்ல இஸ் an attacking batter with more than 180 strike rate. So ஜீசன் அன்சாரியை பத்தி ஆடி யூ ஜஸ்ட் கேன் எக்ஸ்பிளைன் டு த வியூவர்ஸ். இவங்க இன்னொரு லெக் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு போகும்போது ராகுல் சகரையும் ஆட வைக்கலாம். ராகுல் சகர் ஜிஷான் அன்சாரி. யூபி T20ல வந்து ஒரு நம்ம டிஎன்பிஎல் எப்படி விளையாடுறோமோ அந்த மாதிரி யூபில வந்து ஒரு லீக் வச்சிருக்காங்க. அந்த லீக்ல வந்து இவர் இம்ப்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒன்று ரெண்டு டீம் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே இவரை வந்து அவங்களோட கேம்ப் கூப்பிட்டு ஸ்கவுட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துல வந்து ஒரு பெரிய விளையாட வாய்ப்பு கிடைக்கனாலும் இல்லை ஒரு 2 or 3 yearsல வந்து இவர் இந்தியாவில் ஒன் ஆஃப் பெஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் பார்த்தேன் நானு. பட் அதான் கூகுளி வச்சிருக்கிறேன், நான் நிறைய போட மாட்டாரு. அது கூகுளி அது வந்து சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது இப்போ ஸ்கவுட்டுக்கும் நம்ம பேசுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஏன்னா நாங்க வந்து யாரா அந்த பையன் அப்படின்னு ஒரு சீரீஸ் போடுவோம். அதுல வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஆட் திஸ் அவுட். நம்ம வந்து ஒரு பிளேயரை வந்து வீடியோல பாக்குறதுக்கும் இப்ப கோச்சஸ் ஓல்ல வந்து நீங்க நெட்ஸ்ல நின்று பாக்குறதுக்கும் கோச்சஸ் ஆஸ்க் ஹிம் டு பவுல் கூகுளி. இப்போ நம்ம பாக்குற வீடியோலாம் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ரஞ்சி டிராஃபில போட்டிருக்கிற வீடியோ 50 ஓவர்ல மேட்ச் டைம்ல மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணுவாரா யூஸ் பண்ண மாட்டாரான்றதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்து நம்ம எடுக்க முடியாது. நெட்ஸ்ல தான் அவரோட எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்ற அக்யூரேட்டா தெரியும். வி see it from our eyes through the videos and also the performance with the numbers ஸ்டாட்டை வச்சு நாங்க சொல்றோம் அவர் வந்துட்டு ஒரு நல்ல பவுலரா வருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் நாட் தட் we are hyping every people. நாங்க அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ராமகிருஷ்ணா கோஷ்க்குமே வந்துட்டு we are hyping. You would have seen him in the reels. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிளேயரை நாங்க அந்த அளவுக்கு ரேட் பண்றோம்னா we only rate few players who we have seen closely and we had some data to back. So அந்த விதத்துல ஜீசன் அன்சாரி can be that person. but கூகுள் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நானே பாக்குறேன் வெயிட்டிங்ல இருக்கு. Okay, so next we will move on to the interesting segment. So like எங்க ஏரியா உள்ள வராது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இன்டெப்த் வென்யூ அனாலிசிஸ். லைக் எங்க வீட்டா கிரிக்கெட்டோட மெயின் இதுவே இதுதான். ஸோ லைக் வி வில் see the venue analysis. Yeah, so we'll first like start with the toss. ஏன்னா பேசிக்கா எல்லாருக்குமே அதுதான் ஒரு இதா இருக்கும். டாஸ் வின் பண்ணணும் உப்பல்ல வந்துட்டு என்ன பண்ணணும். ஹைதராபாத்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து சேஸும் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம். பட் அது இது ரெண்டை விட எது வந்து பெட்டர் அப்படின்றத அந்த ஆவரேஜ் ஸ்கோர்லையும் வின்னிங் ஸ்கோர்லையும் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பெருசா டாஸ் பெரிய ரோல் பிளே பண்ணாது. ஸோ வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். வேர் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவாவும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி யூ கேன் see the difference. ஃபர்ஸ்ட் இன்னிங் 225. எனிவே நீங்க டாஸ் ஜெயிச்சு 50% ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க வின் பண்ணிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்றவங்க 50% வின் பண்ணிருக்காங்கனாலுமே 225 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறாங்க ஆவரேஜ். ஆனா பெட்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிச் வந்து பெட்டரா இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்ன்றது ஒரு ஓகேஷான ஸ்கோர், ஓகேவா? ஸோ பாசபிள் ஸ்கோர், யூ கேன் ஃபைட் இட் வித் தட். ஸோ அந்த விதத்துல 225ன்றதுமே அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பிச் அவ்வளோ பேட்டிங் பிச்சா இருக்கும்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் வேர் யூ கேன் சி. பட் இதெல்லாமே தாண்டி எவ்வளவு ஸ்கோர் அடிச்சா எக்ஸாக்டா அடிச்சா போதும் வின் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம 223 அடிச்சாலே போதும் யூ கேன் வின். அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா இது ரெண்டுமே ரொம்ப நியரர் டுவர்ட்ஸ். இப்போ வின்னிங் ஸ்கோர் வந்து எந்த இன்னிங்ஸ்ல நியரரா இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற டாஸ் வந்துட்டு 50% ஆயிருக்குன்னா அதை நோக்கி நான் வந்துட்டு சொல்லுவேன் நானு. ஸோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி நல்ல ஸ்கோரை புட்டப் பண்றதுக்கான பெஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து யூ கேன் புட் அப் திஸ் 223. if teams are scoring less than 186, possibility of them losing will be higher அப்படின்றதான் இதுல வந்து நம்ம சொல்லிடுவோம். இந்த டேட்டா எல்லாமே வந்து based on last 10 T20 matches, only international as well as IPL தான். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றதுக்காண்டி நம்ம வந்து எடுத்தோம். Now we'll move on to the next one where we'll try to understand the pacers versus spinners. யார் வந்து இங்க எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு.
லுக் அட் த டிஃபரன்ஸ். தேர் இஸ் நத். என்ன மச்சான் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ரன்னிங் போட்டு அதிகம். ரொம்ப கஷ்டம் போல ஸ்பின்னர்ஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது அதனாலதான் நிதிஷ்குமார் லாஸ்ட் ரெட்டி டைம் வச்சு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுலிங்ல எதிர்பார்க்கலாம் போலயே. ஆமா லாஸ்ட் டைம் அவன் 3 ஓவர் போட்டிருந்தான். ஆவரேஜா அவன் 2 ஓவர் போட்டிருந்தான். அது காரணம் அதுதான். இன்னொன்னு ஆப்ஷனும் கிடையாது. அதனாலதான் அவங்க இந்த வாட்டி கூட ஸ்பின்னரே வந்து பெருசா போக்கஸ் பண்ணாம கொஞ்சம் வந்து விட்டுட்டாங்க. ஜாம்பா வச்சுட்டு அது அந்த விதத்துல அவங்களுக்கு எது பெட்டரா இருக்குமோ அதுதான் வந்துட்டு போனோம். நான் திருப்பி சொல்றேன், ஃபிளாட்டர் கண்டிஷன்ஸ் டிஃபென்சிவ் bowlers ஆர் குட். ஓகே, லெட் அஸ் see the defensive bowlers. ஆப்ஷன் படி பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் கேன் டிஃபெண்ட் வித் ஸ்லோவர் டெலிவரிஸ். பேட் கமின்ஸ் இஸ் நாட் ஒன். சிம்ரஜித் இஸ் ஆல்சோ நாட் ஒன். இதெல்லாமே பார்க்கும்போது இப்படி டிஃபென்சிவ் கண்டிஷனா இருக்கணும், எவன் ரன் கம்மியா கொடுக்குறவனை எடுப்பீங்கன்னு பார்த்தா திருப்பி வந்துட்டு விக்கெட் அதிகமா எடுக்கக்கூடிய ரன்ஸும் கொடுத்து விக்கெட் எடுக்கிறவங்களுக்கு தான் போறனால ஒரு எனக்கே இது புரியல. டீமுக்கும் அந்த கண்டிஷன்ஸ்க்கும் கொஞ்சம் பொருந்தாத ஒரு டீம் நான் இந்த டீமா நான் பாக்குறேன் நான். சோ அந்த விதத்துல வந்துட்டு இது பொருந்தல. இவங்க பிளாட்டரா இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களா வந்து போயிருக்கலாம். ஸோ தட் இஸ் ஐ மீன் டிசப்பாயிண்டட். ஸோ இதுதான். ஸோ வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து டேஞ்சர் டு பவுல் ஹியர் அப்படின்றதுமே நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு ரீசன்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கலாம், பட் எனிவே தட் இஸ் வாட் த டேட்டா சேஸ். நவ் இட் இஸ் அபவுட் விச் ஃபேஸ் வேர் எந்த எந்த இடத்துல வந்து முக்கியமா டீம் வந்து நல்லா ஆடினாங்கன்னா தே வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பெருசா வந்து ஸ்விங் எதுவுமே வந்துட்டு இருக்காது. மிடில் ஓவர்ஸ்ல if at all your spinners are better spinners, teams like Chennai Super Kings, teams like even Rajasthan Royals like Vanindu and Mahesh Dixon, இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், அதே மாதிரி பிவிகேஸ்ல இருக்க சஹால், இவங்கள மாதிரி ஆளுங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் வாங்கி அந்த ஒரு 8 ரன்ஸ் 10 ரன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா டெப்த் இல்லாத ஒரு பேட்டிங் லைன் அப். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதா இருக்கும். ஸோ அதனால அந்த 17 to 16 வந்துட்டு எனக்கு ரொம்ப குரூஷியலான பீரியடை நான் வந்து பாக்குறேன். வாட் இட் இன்டர்பிரட்ஸ் இஸ் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் அடிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு சண்டை போட்டு இருக்க முடியாது. அவன் அடிச்சிட்டு இருக்கானா நான் உன்னை வந்து நான் அடிக்க போறேன், யாக்கரு போட போனோம் ஸ்டெம்ப்ல ஃபுல் டாஸ் மாதிரியும் 6 விழுந்துடும். அதுக்காக பெட்டர் யூ ஃபோக்கஸ் வித் குட் ஸ்பின்னர்ஸ் ஆர் குட் ஓவர்ஸ் வித் த கட்டர்ஸ், நல்ல ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணி அவங்கள வச்சு நீங்க இன்னுமே ஒரு விக்கெட்டை எக்ஸ்ட்ரா எடுக்க பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சக்சஸ் பார்த்துட்டு டெத் ஓவர்ஸ்ல கிளாஸ் இல்லாம உள்ள போனா என்கேஆர் மட்டும் தான் அடிப்பான். அப்புறம் அன்சக்சஸ்ஃபுல் அபினவ் மனோகர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆப்போனன்ட்டுக்குமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிளானிங்கா இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து இன்டர்பிரட் பண்ணப்படுது நம்ம. ஓகே, ஸோ எனக்கு என்ன அப்படின்னா லைக் எஸ்ஆர்ஹெச் வந்து 1 to 6 ஓவர்ஸ் அப்புறம் இந்த 6 to 10லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 14 ரன்ஸ் per ஓவர் ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மச்சி, ஏன்னா வித் த லைக்ஸ் ஆஃப் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிஷாந்த் கிஷன் கம்மிங் வித் ஃபாலோட் பை என்ரிச் கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டின்னும் போது அந்த 3 பேரே வந்து எனக்கு தெரிஞ்சு 120 to 140 ரன்ஸ் வந்து 10 ஓவர்ஸ்லேயே அடிக்க தானே பிளான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாமா, கரெக்டான பிளான் தான். ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு மச்சான், செம பாயிண்ட். ஆனா இது என்னன்னா, இப்போ நீங்க இப்போ ஒரு பல்க் ஆஃப் த ரன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான். சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேரோட விக்கெட்டை வந்து ரிவால்வ் ஆகிற மாதிரி இங்க கிளாசனு, ஹெட், அபிஷேக் சர்மா, என்கேஆர் வந்துட்டு செகண்ட் ஹீரோ தான் அவரு. இப்போ இஷான் கிஷான் உள்ள வந்ததுனால அட்டாக் பண்றதுக்கு பயமே கிடையாது. முதலையாச்சும் வந்துட்டு அப்படி இல்ல. இப்போ வந்து அட்டாக்ன்றது வந்து த்ரூ அண்ட் த்ரூ 50 கியர். அதாவது வண்டியை வந்து ஆக்சுவலா வந்து நம்ம கார் ஓட்டிருப்பீங்க மோஸ்ட்லி, யூ கேனாட் ஸ்டார்ட் அன் இன்ஜின் வித் 50 கியர். இங்க இந்த வண்டியில பண்ணலாம் போலயே, அப்படிதான் இருக்கு. அதனால மேட்சே இந்த மொத்த ஃபேஸ்க்குள்ளே வரவே மாட்டேன் அவனுங்க கார் ஓட்டலடா, அமரர் ஊர்தி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதை மட்டும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணானுங்கன்னா எல்லாருமே பணம் தான். 3 பேரும் சரி எல்லாம் பேக்ல ஏறி போங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஒண்ணு அவனுக்கு ஓட்டுறது அமரர் ஊர்தியா இருக்கும், இல்ல ஆம்புலன்ஸா இருக்கும். அவனுக்கு 2 பேரும் ஓட்டுறது அதுதான். பேட்டிங் லைனப் வந்து இப்படிதான் டிரைவ் பண்றானுங்க. டிரைவர்ஸ் யாருன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. இல்ல இப்போ இஷான் கிஷான் வந்தது ரொம்ப பெரிய பிளஸ், அன்பிலீவபிள். செம பிக். நெக்ஸ்ட் we can move to the next one. சோ இதான் வந்துட்டு டேட்டா. இது என்னன்னா எக்ஸ் ஃபேக்டர் டேட்டானா, ஜென்ரலா இப்போ உங்க டீம் வந்து உள்ள வராங்கன்னா சிம்பிளா நீங்க பாத்துக்கோங்க, ஒரு 4 பாலுக்கு வந்து ஒரு 4-6 அடிச்சிருக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்ஸ் பெர் பவுண்டரி வந்துட்டு என்ன அப்படின்னா, எத்தனை பாலுக்குள்ள உங்க டீமோ இல்ல வந்து ஹைதராபாத்ல கம்பீட் பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்கோர் பவுண்டரி எவ்ரி 4 balls and you have to hit a 6 every 12 balls. 2 ஓவருக்கு ஒரு 6 ஆச்சு நீங்க அடிச்சிருந்தா தான் கம்பீட் பண்ற ஸ்கோருக்கு போக முடியும். ஆப்போனன்ட்டும் ஏன்னா அவ்வளவு அல்ட்ரா அக்ரெசிவா ஆடுறதுனால இட் வில் பி தட். சோ இங்க வந்து பெருசா டாட் பால்ன்றது ஒரு பெரிய ரோலே பிளே பண்ணாது. நீங்க எவ்வளவு டாட்ஸ் வேணா எடுத்துக்கலாம், ஆனா நீங்க வந்து யூ ஹேவ் டு ஹிட் இட். பட் த பாயிண்ட் இஸ் இட் இஸ் லிட்டில் பிட் லார்ஜர் கிரவுண்ட் கம்பேரிட்டிவா நம்ம பாக்குற வேன்கடேவோடையோ சின்னசாமியோடய கொஞ்சம் பெருசா நம்ம இருக்கிறனால அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பிளேயர்ஸ் லைக் ருத்ராஜ் கெய்க்வாட், விராட் கோலி கேன் பி சக்சஸ்ஃபுல் பை ஸ்கோரிங் பவுண்டரிஸ்.
அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போனண்ட் கொஞ்சம் வந்துட்டு நல்ல ஒரு ஆப்ஷனும் இருக்குன்றதுதான். ஸோ இந்த டேட்டால இருந்தாதான் உங்க டீம் வந்து கம்ப்ளீட்டும் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் நம்ம. ஸோ ஒப்பல் வென்யூ வின்னர் வர்சஸ் லூசர் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா. ஸோ ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிற அடி? இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு நிமிஷம் ஜென்ரலா ஏன்னா நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, ஏய் என்னையா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தோக்குறதுக்கு என்ன பண்ணணும், எந்த லெவல்ல விளையாண்டா தோக்குற டீம்னு நான் அசியூம் பண்ணிக்கிறது. ஏன்னா என்னாலலாம் ரிசல்ட் வர வரையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் என்ன தெரியணும், இது வின்னிங் ஸ்கோரா, அதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே தெரியணும் எப்படி மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்டாட். யூ கேன் ரியலி லுக் அப் டு இட். பார்த்துட்டு யூ கேன் ஆல்சோ இன்டர்பிரட் ஆர் கேன் டிஸ்கஸ். எனக்கு செம இன்சைட்ஃபுல்லா ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஐ வுட் பி வில்லிங் டு ஆன்சர் லாட் ஆஃப் உங்க இது இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது புரிஞ்சுதுன்னா நானும் அதுல வந்து உள்ள வந்து பங்கேற்றுக்கிறேன். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு வின் பண்ற டீம் 11 எக்கானமிக் மேல அடிக்கணும், 4 பாலுக்கு ஒரு 4 அடிக்கணும், 9 பாலுக்கு ஒரு 6 அடிக்கணும். அதே மாதிரி டாட்ஸ்மே வந்து 29% ஆடி இருந்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் வின்னிங் கேம்ஸ் ஆர் ஹையர் அப்படின்றத நம்ம இதுல வந்து சொல்ல வரோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட மேட்ரு. ஸோ லாஸ்ட் 10 மேட்சஸ்க்கு பேஸ் பண்ணி எடுத்ததுனால இது ஒரு ரீசெண்டா நமக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நிறைய பேர் விரும்பி இருந்தீங்க. வியூஸ் வைஸ்மே பார்த்தாலே நமக்கு வந்து வென்யூ அனாலிசிஸ் இன்டெப்த் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதுதான் வந்து நல்லா போயிருக்கு. ஸோ அதனால வி ஹவ் புட் இன் லாட் ஆஃப் ஒர்க். வி லவ் டு டூ இட். ஜஸ்ட் தட்ஸ் நாட் தட் அது போடுறோம்னு சொல்றதுக்காண்டி இல்லை, உங்களுக்காண்டி நாங்க இதே மாதிரி பண்ணுவோம். ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கிவ் லாட் மோர். எங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது கொஞ்சம் புஷ் கொடுங்க, இந்த மாதிரி வந்து லைக் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி. சோ தட் வீல் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். இன்னமே எனக்கு டீட்டெயிலா என்கிட்ட எப்படி இருக்குன்னா ஒரு பாலுக்கு எவ்வளவு ரன் அடிச்சா வின் பண்ணணும்ன்ற லெவலுக்குலாம் என்கிட்ட டேட்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது டேட்டாவை எடுத்துட்டு வரணும்னு சொல்றீங்கன்னா அதுக்கு வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து இந்த கேள்வியும் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். Now we can move to the last 3 years performance. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சைக்கிளுக்கு ஒவ்வொரு டீமோட இதை பத்தி நம்ம பார்ப்போம் கரெக்டா அடி. சோ லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது கொஞ்சம் சொல்லு. லாஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரொம்ப மீடியாக்காரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கண்டிஷன்ஸை பொறுத்து அவங்க டீமே வந்து ஒரு ரீமாடல் பண்ணாங்க. ஆக்ஷன்ல வந்து 2 இம்பார்ட்டன்டான பிக்ஸ் பண்ணாங்க. ட்ரெவிஸ் ஹெட் அண்ட் பேட் கமின்ஸ். அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. காம் ஹெட் ஆன வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன் பேட் கமின்ஸ் எடுத்து வந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். அது இன்னொன்னு ட்ரெவிஸ் ஹெட்டை உள்ள கொண்டு வந்தனால அவங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த மாடஸ் ஆப்பரண்டி அந்த ஒரு இதுவே மாறிடுச்சு. ரைட் ஃப்ரம் த டாப் கூட இன்னொருத்த அடிக்கிறதுனால வந்து அபிஷேக் சர்மாவோட ரோலும் அப்படியே மாறிச்சு. இன்னொன்னு லைக் தேவர் டேம்பரிங் லாட் வித் அபிஷேக் சர்மா. அவர் நம்பர் 4 ஆடினாங்க, நம்பர் 3 அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் தே ரெக்டிஃபைட் இட். லாஸ்ட் இயர்ல டு பி ஹானஸ்ட் they were the best team in the tournament. Just missed they missed to win the tournament. டெப்த், அதாவது அந்த டெப்த் இந்த பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வந்துட்டு ஆன் ஷோ. குட் ஸ்பின்னர் இருந்திருந்தா போட்டிருக்கலாம். பட் தட் இஸ் ஃபார் குட் திங். பட் டிபெண்டன்ட் பிளேயர்ஸுமே வந்துட்டு 3 வருஷத்துல நல்ல லாஸ்ட் சைக்கிள் அவங்க டிபெண்டன்ட் ஆயிருக்கு. முக்கியமான ஆளு கேப்டன் எல்லாம் பண்ணிருக்காரு SRH. புவி ஷூட் புவி அவர் வந்து இல்லாம போயிட்டாரு. அவங்க வந்துட்டு RCB போயிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் ஆர் ரியலி ஹாப்பி RCB சைட். பட் SRH வந்து பெருசா ரெஸ்பெக்ட் இருந்தது புவிக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னதான் கிளாஸ் வந்து டிபெண்டா இருந்தாலும் அபிஷேக் இல்ல ஹெட் இவங்க எல்லாம் பண்ணாலுமே புவி போனதுன்றது அந்த பவுலிங்ல வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இது அடி வாங்கிச்சு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஆங்கிள் வித் டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு நட்டு அதுவும் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நானு. அதே மாதிரி நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இவங்க ஹோம்லயுமே வந்து வின் பர்சன்டேஜ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அது என்னன்னா இவ்வளவு நல்ல பிளாட் பிச்சஸா இருக்கிறதுனால அவங்களுக்குமே அது டேஞ்சர் தான். அது எதுனாலன்னா அவங்க பவுலிங் அட்டாக்னாலதான் அந்த லாஸ்ட் டிஃபெண்ட் பண்ண முடியாம போகுதுன்றப்போ இது எல்லாமே அவங்க ஏரியா ஆஃப் கன்சர்னா பார்த்துட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா தே கேன் வேர் தே வில் ஃபினிஷ் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நம்ம அவங்களோட டீம் நியூஸ் எனி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் லேட்டஸ்ட் ஆக்சுவலி ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பிரைடன் கார்ஸ் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் வந்து இன்ஜுரினால வெளியில போயிருக்காரு. அவருக்கு பதிலா சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரான வியன் முல்டர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் a very good replacement. குட் ரீப்ளேஸ்மெண்ட். ஆனா கார்ஸ் இருந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். அடி நம்ம பேசியிருக்கோம்ல முன்னாடியே இந்த அகமதாபாத் மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா போடுவான். எனக்கு லியம் பிளங்கெட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்லாம் நான் எதை வச்சு இதை சொன்னா அந்த பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டிருப்பான். ஸோ அது எக்ஸாக்டா சூட் ஆகும். ஸோ கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஹைட்டுக்கு அது மாதிரி நல்ல டெப்த்தும் இருக்கும், சூப்பரா இருக்கும். இருந்திருந்தா ஒரு பேட்டிக்கு ஏதாவது சம்திங் ஹேப்பன்ஸ்னா ஹி வுட் ஹவ் கம் இன். ஸோ அந்த விதத்துல அவர் இல்லாம போது இப்ப யாருமே இன்ஜுரி ஆகாம பெர்ஃபெக்டா இருக்கணும். இல்லைன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அடி வாங்கிடும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் மச்சான் ஆன் டீம் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் we will move on to the expected finish. எங்கு முடியும்? ஸோ SRH காவியாக்கா இந்த வாட்டியுமே
எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ஸோ ஐ வில் குவாலிஃபை தெம். ஸோ வாட் அபவுட் யூ I கைஸ்? think from my side also they will get qualified, ideally considering everybody is fit. என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் இஸ் மை செகண்ட் டீம். நான் இதுக்கு முன்னாடி பிபிகே குவாலிஃபை பண்ணேன் அண்ட் ஐ அம் குவாலிஃபைங் எஸ்ஆர்எச் ஆல்சோ. ஸோ வி டாக் கிரிக்கெட் பேனல்ல இருந்து லைக் நாங்க எல்லாருமே எஸ்ஆர்எச் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரே டீம் குவாலிஃபை பண்ணுது. நான் வந்து பஞ்சாப் பண்ணிருக்கேன், ஆர்சிபி பண்ணிட்டேன், எஸ்ஆர்எச்சும் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்கிட்ட இருக்கு. ஹரி, வாட் அபவுட் யூ? நீ எத்தனை பேர் பண்ணிருக்க? ஸோ நான் வந்து ஆர்சிபி குவாலிஃபை பண்ணியிருக்கேன், எஸ்ஆர்எச் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். என்கிட்ட 2 இருக்கு. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Until then, bye bye. See you guys in the next video. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.